ஓடும் ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் காவலர் உடையில் நின்று கொண்டிருந்த இவரை பற்றி விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கணினி மூலம் அவரின் உருவத்தையும் வரைய போலீசார் முடிவு செய்துள்ளனர். சேலத்திலிருந்து சென்னை வந்த சேலம் விரைவு ரயிலில் மேற்கூரையில் துளையிட்டு 5,75,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். 10 நாட்கள் கடந்த நிலையில் இந்த துணிகர கொள்ளை சம்பவம் தொடர்பாக எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் காவலர் உடையில் இருவர் நின்று கொண்டிருந்ததாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சந்தேக நபர்களின் உருவத்தை கணினி மூலம் வரைந்து விசாரணையை தொடர சேலம் மாநகர காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே ரயில் கொள்ளை சம்பவம் குறித்து சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே கேட் செட்டில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் நாகராஜ் விசாரணை மேற்கொண்டார்.